ஷெஃப் ஆஃப் த வீக் அப்படின்னு குடுக்குற மாரி, நீங்க கோமாளி ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுத்தே ஆகணும். ஏன்னா, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம சுனிதா தெரியுமா? அவங்க போட்ட எஃபர்ட்ட பார்த்துட்டு, அடடா! இவங்களுக்கு வெறும் அப்ரிசியேஷன் மட்டும் இல்லடா, வேற ஏதாவது நீங்க குடுத்தே ஆகணுமே அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து ஃபீல் பண்ணிட்டேன். ஏன்னா, அவ்ளோ சீரியஸா வந்து டெடிகேட்டடா வந்து அவங்க வந்து ஒரு எஃபர்ட்ட போட்டு பண்ணியிருந்தாங்க. அதுவும் இந்த வாரம் இந்த 2 எபிசோடுமே என்ன ஆச்சுன்னே தெரியல. ஜட்ஜஸா இருக்கட்டும், குக்ஸா இருக்கட்டும், கோமலியா இருக்கட்டும், நம்ம ரக்ஷனா இருக்கட்டும், எல்லாமே அப்படியே ஃபுல் ஃபார்ம்ல இருந்தாங்க. ரொம்ப அல்டிமேட் காமெடியா இருந்தது. இந்த 2 டேஸ்க்கான எபிசோடு வந்து நான் வந்து செமையா என்ஜாய் பண்ணேன். ஃபுல் ஃபன் ஃபில்டா இருந்தது. ஸ்டார்ட்டிங்கில நம்ம ரக்ஷன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். எடுத்தோனயுமே அவர் வந்து ஜட்ஜஸ வந்து இன்வைட் பண்ணுவாரு. அவங்க வந்து டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ, அப்பவே வந்து தாமு சார பார்த்துட்டு, இப்ப வீட்ல இருக்கவங்கலாம் இவர் ஆடுறத பார்த்துட்டு டிவி ஸ்டக் ஆயிருச்சுன்னு நெனைப்பாங்க அப்படின்னுவாரு. நெக்ஸ்ட் மாதம்பட்டிய பார்த்துட்டு, இதோ இவர் ஆடுறப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு நெனைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியா நம்ம மேட் ஷெஃப்ப பார்த்துட்டு வயிறு எரிஞ்சு பார்த்துருக்கேன். இது என்னது இது ஃபுல்லாவே எரியுது அப்படிங்கிற மாரி அவரு வந்து ட்ரெஸ்ஸே வந்து ஒரு மாரி ஃபயரா போட்டு வந்திருப்பாரு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம உமேர பார்த்து ஆம்பள ஜெனிலியா அப்படின்னுவாரு. ஸோ, நெறைய டைமிங்கான காமெடிஸ் வந்து ரக்ஷன் வந்து போட்டுக்கிட்டே இருந்தாரு. நெக்ஸ்ட் நம்ம ராமருங்க. ராமர் வந்து அப்படியே ஸ்பான்டேனியஸா அவர் சொல்றது, அவர் பேசுறது, அவர் குடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ் தான் வந்து வொர்க் அவுட் ஆகும். இந்த மேனிஃபெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைய வச்சுட்டு டக்குன்னு டைமிங்கா வந்து மேனி செகண்ட் அப்படின்ற மாரிலாம் கொஞ்சம் பேசியிருப்பாரு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த பிரியாணி ஈட்டிங் சேலஞ்ச்லாம் வச்சிருப்பாங்க தெரியுமா? ஸோ, அந்த பிரியாணிய அவர் சாப்பிட்டுட்டு அவர் குடுத்த எக்ஸ்பிரஷன்ஸு, சோடா சோடான்னு அவர் சொன்னதெல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிற மாரி இருந்தது. அண்ட் அடுத்து லாஸ்ட் வரைக்குமே, அதாவது இந்த கமெண்ட்ஸ்லாம் குடுப்பாங்க தெரியுமா? டேஸ்டிங் பண்ணிட்டு, அந்த டைம் கூட நம்ம ராஜுக்கு வந்து அவ்ளோ சீரியஸான கமெண்ட் குடுத்துட்டு இருக்காங்க. நல்லா இல்ல அப்படிங்கிற மாரி. அண்ட் ராஜுவோட ஃபேஸே ஆல்ரெடி மாறிருச்சு. கொஞ்சம் கூட வந்து பாரபட்சம் பார்க்காம அந்த இடத்துலயுமே வந்து கண்ணாபின்னான்னு ராஜுவ போட்டு கலாய்ச்சு தள்ளிட்டு இருந்தாரு. ஸோ, எல்லாமே வந்து சூப்பரா இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம ராஜுவுங்க இன்னைக்கு ஃபுல் ஃபார்ம்ல இருந்தாரு. ஸ்டார்ட்டிங்லேயே அந்த பேரிங் டைம்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம புகழ் வருவாரு. புகழ் வந்தோனே அவருக்கு வந்து பயங்கர பவர் இருக்கு. ஓ! அப்படியா இருந்தா கொஞ்சம் சார்ஜ் போட்டு குடுங்க அப்படின்னு கேட்பாரு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, குக்கிங் டைம்ல வந்து அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் குடுத்துருவாங்க இல்லையா? ஸோ, அதுக்குள்ள இருக்கிற இன்கிரீடியன்ஸ வச்சு என்னடா சமைக்கிறது அப்படின்ற மாரி கன்ஃப்யூஷன்ல இருக்கப்போ, நம்ம மாதம்பட்டி அவர் வந்து நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, நீங்களே சொல்லுங்களேன். என்ன பண்றதுன்னு நீங்க சொல்லுங்க. எனக்கே தெரியல அப்படின்ற மாரி அவர் கேட்கிறதா இருக்கட்டும். இந்த குக் வித் கோமாளில எனக்கு சௌந்தர்யா ராஜுவோட பேரானா மட்டும் அது என்னமோ ஒரு பயங்கரமான ஒரு ஃபன் காம்போவா இருக்கு. ஆனா, இந்த பிரியாணி ஈட்டிங் சேலஞ்சில நம்ம சௌந்தர்யாக்கு அவர் ஊட்டி விட்டத பார்க்குறப்போ, எனக்கே ஒரு மாரி கஷ்டமா இருந்தது. போட்டு திணின்னு திணிச்சு சௌந்தர்யாவ பாடா படுத்திட்டாரு. ஆனா, அது ஒரு செம்ம காம்போ தாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பேரிங்கே வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது இந்த வாரம். என்னன்னு தெரியல, அவ்வளோ ஒரு ஃபன்னா இருந்தது. குக்கு, கோமாளி 2 பேரையுமே ஒரே இடத்திலேயே வச்சுட்டாங்க. ஸோ, உள்ள போய் பஸர் அடிக்கணும் அப்படிங்கிறப்போ, இவங்களுக்குள்ள பேசிட்டு நான் வந்து இவங்கள சூஸ் பண்ணணும். அவங்க வரப்போ நீங்க கத்துங்க, விசில் அடிங்க அப்படிங்கிற மாரிலாம் இவங்க சொல்லிட்டு போயிட்டு, கடைசியில உள்ள போனதுக்கப்புறமா வெளிய எல்லாரும் ட்விஸ்ட் பண்ணி, அவங்கள கன்ஃப்யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பேரிங் ஒரு மாரி நல்லா ஃபன்னா இருந்தது எனக்கு. அண்ட் நம்ம டிஜேவ விட்டுட்டோமே, அவரையும் சும்மா சொல்லக்கூடாது. ஒரு வாட்டியும் குக்கு உள்ளார போய் அந்த பஸர் அடிச்சுட்டு வெளில வரப்போ, அவரு அது அந்த டைமிங்கா ஒரு சாங் போடுவாரு தெரியுமா? யார் வந்தது அந்த சாங்கு, இவன் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வரப்போ யார்டா நம்ம பேருன்ற மாரி ஏத்த மாரியே சாங்ஸ வந்து சூஸ் பண்ணி போட்டது ஒரு மாரி ஃபன்னா இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம உமேருங்க. பாவம் அந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தாரு. அதுவும் நேத்து எபிசோட்ல ஃபர்ஸ்ட் அவர காட்டுனப்போ, அடடே! என்னடா இது? இவர் வந்து எந்திரிச்சே நிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறாரு. இவ்ளோ இதுவா இருக்காரு. எப்படி இவரு குக் பண்ண போறாரு? அப்படின்ற மாரி தான் யோசிச்சேன். ஆனா, போக போக அவரோட டெடிகேஷனுமே வேற லெவல். இது நம்ம ஸ்டார்ட்டிங்லேருந்தே பார்த்துருப்போம். ஸோ, இறங்கி பயங்கரமா வந்து குக் பண்ணுவாரு. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் பார்த்தீங்கன்னா, நல்லா எனர்ஜெட்டிக் ஆயிருவாரு. இதில என்னன்னா, அவ்வளோ நல்ல கமெண்ட்ஸ் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வாங்கியிருந்தாங்க. பட் இவரு வந்து அவ்வளோ சூப்பரான கமெண்ட்ஸும் வாங்கியிருப்பாரு. அண்ட் இவருக்கும் அந்த சுனிதாக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் வந்து அவ்வளோ அழகா இருக்குங்க. சுனிதா வந்து செம்ம சப்போர்ட்டிவா இருந்தது. லைக் நம்ம குக் வித் கோமாளி ஷோஸ்லலாம் வந்து இந்த மாரி சும்மா ஃபன் கன்டென்ட்டுக்காக 2 பேர் பண்றத பார்த்துருப்போம். பட் இவங்க வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல பாண்டிங் அவங்களுக்குள்ள இருக்கிறது வந்து தெரியுது. எந்த அளவுக்கு வந்து அவருக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லி சுனிதா கேர் பண்றதா இருக்கட்டும். அவரு பண்ண டிஷ் வந்து சூப்பரா கமெண்ட் வாங்கிருச்சு அப்படின்னோன, நம்ம மேட் ஷெஃப் வந்து இத நான் வந்து என்னோட ரெஸ்டாரண்ட்ல இந்த டிஷ்ஷ நான் வித் யுவர் பெர்மிஷன் நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்ற அவர் சொல்றப்போ, நீங்க இத சுனோ ஸ்பெஷல்னு வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சுனிதாவ அந்த இடத்துல வந்து கிரெடிட் குடுத்தது. ஸோ, இதெல்லாமே வந்து ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ, நம்ம சுனிதாக்கு இப்ப தான் வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, அவங்க அந்த அட்வான்டேஜ வின் பண்ணி குடுத்தாங்க தெரியுமா? அத வின் பண்ணி குடுத்ததுனால தான் நந்தகுமார் வந்து ஷெஃப் ஆஃப் த வீக் வாங்குனாரு. இது 100% உண்ம. அந்த அட்வான்டேஜ் வந்து இதுவரைக்குமே குக் வித் கோமாளில இவ்ளோ பெனிஃபிட்ஸோட ஒரு அட்வான்டேஜ் வின்னருக்கு வந்து இவங்க குடுத்ததே கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பேண்ட்ரிய க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் அட்வான்டேஜ் வின் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் பேண்ட்ரி ஓப்பன் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் மிஸ்ட்ரி பாக்ஸ் மாரி குடுத்துட்டாங்க இல்லையா? அதில இருக்க இன்கிரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு. ஸோ, அந்த மிஸ்ட்ரி பாக்ஸையும் ஃபர்ஸ்ட் அவர் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாரி மெயின் இன்கிரீடியன்ட்டும் புரோட்டீன் இன்கிரீடியன்ட்ஸ் நெறைய குடுத்துருந்தாங்க. ஸோ, அதிலயுமே அவருக்கு என்ன வேணும்ன்றத அவர் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு அட்வான்டேஜ் குடுத்துருந்தாங்க. நந்தகுமார் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பெர்சன். அவர் வந்து ஸ்டார்ட்டிங்ல சுனிதா சாப்பிடுறத பார்த்துட்டு அவருமே ரொம்ப அப்படியே ஷாக் ஆயிட்டு, அட்வான்டேஜ் மட்டும் நீங்க வின் பண்ணி குடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க உமேர் டேபிள்லயே இருங்க. நான் உங்கள டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாரி நெறைய டீலிங்க வந்து நடுவுல ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா, நீங்க நோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மத்த எல்லா குக்ஸுமே கோமாளிக்கு சாப்பாடு குடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த குழம்பு கிழம்பு எல்லாத்தையும் போட்டு ஒண்ணா குழப்பி மிக்ஸ் அடிச்சு பெரிய பெரிய வாயா போட்டு திணிச்சுட்டு இருப்பாங்க.
ஆனால் நம்ம நந்தகுமார் மட்டும் அழகாக குட்டி 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 பால்ஸாக பொறுமையாக எடுத்து 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 சுனிதா கொடுத்துட்டு இருப்பாரு. அது கூட வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த குக்கிங்லாம் முடிச்சுட்டு இந்த டேஸ்டிங் டைமில் ஷபானாவை பார்த்து எனக்கு ரொம்பவே பாவமாக ஃபீல் ஆயிடுச்சுங்க. அதாவது நம்ம தாமு அவர் வந்து கமெண்ட் கொடுத்துருப்பாரு. ஸோ அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அப்படி வந்து சொல்லியிருப்பாரு. அது ஷபானாக்கு வந்து பயங்கரமாக ஹர்ட் ஆகிருச்சு. ஸோ அவங்க வந்து ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த டைமில் வேற பக்கத்தில் நம்ம பிரியா மேம் வந்து கையை பிடிச்சி கன்வின்ஸ் பண்ணுறப்போவுமே தாமு சார் என்ன பண்ணிடுவாருன்னா, ஏன் கையை பிடிக்கிறீங்க, ஒன்றும் ஆகலையே, கையெல்லாம் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இவங்க வந்து ஒரு மாதிரி போய் அழுதுட்டு வந்திருப்பாங்க. அப்புறம் தாமு அவருக்கே வந்து ஒரு மாதிரி கஷ்டமாகி கூப்பிட்டு வந்து அவரே வந்து கன்வின்ஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் நம்ம புகழுக்குன்னு ஒரு ஏவி ஒன்று போட்டு காமிச்சிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா சூப்பராக ஒரு எமோஷனலான ஒரு ஏவியாக இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நந்தகுமார் வந்து ஷெஃப் ஆஃப் த வீக் வாங்குறாரு. அண்ட் நம்ம டேஞ்சர் ஜோனில் இருக்கிற கண்டஸ்டன்ஸில் ஃபைனலாக எலிமினேட் ஆகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுமிதா எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ அதை கேட்டோன்னே அப்படியே நம்ம உமேர் வந்து அவ்வளோ அழுதாரு. நான் வந்து உமேரை வந்து அப்படி பார்த்ததே கிடையாது இந்த ஷோவில். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை. பட் அப்படி ஒரு நல்ல பாண்டிங் வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்திருப்பார் போல மதுமிதாவோட. குரேஷியுமே வந்து ஆனால் இந்த வாரம் பேரிங்கில் அவர் சூப்பராக பண்ணிட்டாருங்க. ஓவரால் ஸ்கோரை வச்சு தான் வந்து மதுமிதா எலிமினேட் ஆயிருப்பாங்க. பட் இருந்தாலுமே குரேஷி வந்து பயங்கரமாக எமோஷனலாகி அவருமே ஒரு பக்கம் அழுதுருப்பாரு. ஸோ இந்த எலிமினேஷனே வந்து பயங்கர எமோஷனலாக இருந்து அந்த மதுமிதா பேசினதாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த 2 எபிசோடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த 2 எபிசோடையும் டிவியில் பாருங்கள். ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.